உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான பில்டிங் மாதிரி இருக்குது பின்னாடி. ஸோ இங்கே தான் வந்து நம்ம லாஸ்ட் 2-3 டேஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ எப்பவுமே வந்து ஹாலிடே அப்படின்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். மெயினாக வந்து யூகே இல்லை யூகேக்கு பக்கத்தில் யூரோப்பில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி குரூப்பாக வந்து ஹாலிடே எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ், என்ன இடம் நல்லாயிருக்கு, அங்கே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு காட்டினா அவங்களும் அதை யூஸ் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்கன்றதால ஒரு கொஞ்சம் பேர் யூஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் கூட வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். ஆனால் அதே என்னோட ஹாலிடேயோட ஃபுல் டைம் எடுக்க முடியாதனால குவிக்காக லாஸ்ட்டாக ஹாலிடே முடியும் போது உங்களுக்கும் ஒரு ரீகேப் மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இந்த சூப்பராக உள்ள நுழையும் போது இந்த ஜெய்ஜான்டிக் இந்த கேட்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சா எங்கே என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லுக் சூப்பராக இருக்கும். பெரிய பில்டிங்கு, அதுக்கப்புறமா கார்டனு, அப்படியே இந்த தொட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேர்லாம் தொங்குது. நம்ம க்ளோஸ்அப்பில் போய் பார்ப்போம். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா ஒரு சூப்பராக அழகாக பிடிச்சிட்ட இடம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா ஒரு 5 ஃபேமிலிஸ் நாங்கள் சேர்ந்து நல்லா ஸ்டே பண்ணியிருக்கோம். பசங்களோட அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து. அதனால எல்லாருக்கும் ஆக்டிவிட்டிஸ் வேணும் இல்லையா, ரிலாக்ஸ் பண்ணணும் இல்லையா. 9 பெட்ரூம் ஹவுஸ் இது. 9 பெட்ரூம் ஹவுஸ். ஒரு 25 பேர் கிட்ட கம்ஃபர்டபுளா இருங்க. ஆனந்த் ஆர்வமா இருக்காரு, அவரை காட்டும் கேமரால. ஸோ அவரும் சொல்லிட்டோம். இல்ல இது வந்து நாங்க வந்து ஒரு 6 ஃபேமிலிஸ் இருப்போம் நாங்க ஜென்ரலா. இப்பெல்லாம் பசங்க வந்துட்டு பெருசாயிட்டதுனால வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு 6 பெட்ரூம்லாம் கூட ஓகேயா இருக்கும். இப்போ வந்து பசங்கள்லாம் பெருசாயிட்டதுனால 6 பெட்ரூம் கூட பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால 8, 9ன்னு போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 9 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட். 9 பெட்ரூம் பிரம்மாண்டமான ஒரு வீடு. பட் இந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்தா வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு ஒரு மிடில் ஆஃப் த நோவேரில் இருக்கும். இன்ஃபேக்ட் அதுதான் வந்து நல்லா இன்னும் பெட்டராக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் நம்ம வந்து என்ன விளாண்டாலும் சத்தம் போட்டாலும் வந்து வெளியே ஒன்றும் கேட்காது. ஸோ இந்த பேர் ட்ரீ வந்து பார்த்துட்டு அந்த போனர் வந்து சொல்லிட்டு போனார், இங்கே ஃபுல்லாக ஃப்ரூட் ட்ரீஸ் இருக்குது, பட் இந்த பேர் ட்ரீ மட்டும் பேரை மட்டும் சாப்பிடாதீங்க, முதல்ல இந்த பேர் நல்லா இல்லை, இன்னும் பழுக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும், உள்ளே இருக்கிற மரத்துலலாம் பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஒரு ஃப்ரெஞ்ச் ஆள் வந்து. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நார்த் ஆஃப் ஃப்ரான்ஸில் இருக்கோம். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இந்த நார்த் ஆஃப் ஃப்ரான்ஸ் வந்து இங்கிலாந்துலேருந்து வரதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னா நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி வந்துடலாம். ஸோ ட்ரைவ் பண்ணி வரும்போது என்ன அட்வான்டேஜ் பார்த்தா வந்துட்டு நமக்கு வந்து இந்த எஸ்பெஷலி இந்த பேங்க் ஹாலிடே டைம்லாம் ஃப்ளைட் காஸ்ட் பார்த்தா நார்மலாக ஒருத்தருக்கு வந்து ஒரு 50லேருந்து 80 ஒரு 100 பவுண்டுக்குள்ளே இருக்குது ஃப்ளைட் டிக்கெட்னா, பேங்க் ஹாலிடே டைமில் ஒருத்தருக்கே ஃப்ளைட் டிக்கெட் வந்து 200 பவுண்டுக்கு மேலெலாம் இருக்கும். அப்போ 4 பேர் வரதுன்னா ஃப்ளைட் டிக்கெட் மட்டுமே வந்து நமக்கு 700-800 பவுண்ட்ஸ் ஆகிடும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து இப்போ எப்படி பண்ணியிருக்கோம்னா கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரோட காரும் நிற்கும். ஸோ அப்படி வந்து ஒரு ஃப்ளைட்டில் வரோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 700-800 பவுண்ட்ஸ் ஆகிடும், எஸ்பெஷலி இந்த பேங்க் ஹாலிடே, ஸ்கூல் ஹாலிடே டைம்லலாம் வந்துட்டு. பட் அதை விட பெட்டர் ஐடியா என்னென்னா, நாங்கள் இன்ஃபேக்ட் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம், கடலுக்கு அடியில் கார் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்னென்னா வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 கார், ஆளுக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு என்ன வேணால் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு வந்து செக்இன் கிடையாது, நமக்கு வந்து அந்த செக்யூரிட்டி செக் கிடையாது, எது வேணால் எவ்வளோ சாப்பாடு எவ்வளோ லிக்விட் என்ன வேணால் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம பர் பர்சனுக்குன்னு கணக்கு கிடையாது, காருக்குன்னு கணக்கு முக்கியமாக. ஸோ நம்ம ஒரு காரில் வந்து 5 பேர் வரோம்னா 5 பேருக்கு சேர்த்து அந்த காருக்கு என்ன கணக்கோ அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அப்படி பார்த்தா வந்து இப்போ நாங்கள் வந்தது பார்த்தா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120-140 பவுண்ட்ஸில் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் ட்ரிப் பண்ணிடலாம். ஸோ ஒரு 800 பவுண்ட்ஸ் ஃப்ளைட் டிக்கெட் சேவ் பண்ணுறத விட ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஈஸியாக கார் எடுத்துகிட்டு ஃபெரியில் ட்ரெயின்லலாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வரதுன்னா வந்துட்டு இன்னும் சீப்பாகவும் இருக்கும். நம்ம ரொம்ப வந்து அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளைட்டில் போய் நம்ம வந்து டிலே பண்ணி செக்யூரிட்டி செக்லாம் பண்ணாமல் நம்ம வந்து ஈஸியாக வந்து இங்கே வர முடியும். பின்னாடி சத்தம் பாருங்க, கேட்குதான்னு தெரியல, மைக்கில் கேட்காதுன்னு நினைக்கிறேன். பாத்தெல்லாம் சத்தம் போடுது, கோவிலில் சத்தம் போடுது. நம்மளுக்கு எப்படின்னா வந்து நிறைய டீனேஜர்ஸ், அதை தாண்டி குரூப், அது மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து நாங்களாம் ஒன்றா வளர்ந்த அந்த பசங்க தான், குழந்தையிலேருந்தே வளர்ந்தவங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நாங்கள் 5 ஃபேமிலி மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சம்மர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சுருக்காங்க சென்டரில். அதில் வேணாலும் நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் கிரிக்கெட் ஆடுறதுக்கு, ஃபுட்பால் ஆடுறதுக்கு அதுக்கெல்லாமே கிரவுண்ட் இருக்குது. பாருங்கள், சும்மா அந்த பக்கம் ஆடு வேறு வரும், நல்லா ஆடுலாம் பார்க்கலாம், கொஞ்சம் டைம் பாஸ் மாதிரி. இங்கே வெளியே உட்காரத்துக்கும் எல்லாத்துக்கும் எங்கே பாருங்கள் நம்மளோட. ஸோ இங்கே வாங்க. ஸோ நம்ம இங்கே பாருங்கள், எங்களுக்கு வந்து எங்களோட ட்ரிப்பில் சூப்பராக வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேன் வந்துருக்கிறாரு, கிரிக்கெட். ஹாய் சிந்தன். சிந்தன், எப்படி இருக்கு ட்ரிப்? எப்படி இருக்கு? ட்ரிப் சூப்பராக இருக்கு. ஒரு பெரிய வீட்டில் இப்போ வந்துட்டு டெய்லியும் கிரிக்கெட் ஆடிட்டு கேம்ஸ் ஆடிட்டு சூப்பராக இருக்கு ட்ரிப்பு. இது மாதிரியே இன்னும் நிறைய ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணுறோம் ஃபியூச்சரில். சூப்பராக இருக்குது எல்லாருமே. ஸோ இதெல்லாம் மெயினாக வந்து பயங்கரமாக கிரிக்கெட்லாம் ஆடினாலாம் எப்படி இருந்துச்சு உனக்கு? நல்லா பயங்கரமாக அடிச்சா நீ ஃபோர்ஸாக நல்லா சூப்பராக. கிரிக்கெட் ஆடுறது தான் என் ஃபேவரெட்டு. எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தேன். அதனால கிரிக்கெட் ஆடுறது பிடிக்கும். எல்லாரும் விளையாடுறது அது ஒன்று ஒரு தனி சுகம், சந்தோஷம். காலையில் கிரிக்கெட் ஆடணும், ராத்திரி என்ன ஆடணும்?
ராத்திரி எல்லாரும் சேர்ந்து மாஃபியா ஆடணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இன்னொரு வீடியோல நான் அப்புறமா அது எப்படி ஆடுறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். கோட் மாஸ்டர், மாஃபியா அந்த மாதிரிலாம் கேம்ஸ் வச்சிருக்கோம். அதெல்லாம் நாங்க ஆடினா நிறைய மணிக்கணக்கா போவோம். ஸோ இந்த சூப்பரா மாஃபியா ஆடலாம். கண்டிப்பா நம்ம அனிதா ஆண்டி தான் எல்லாரும் நான் ஓட்டுறாங்க. பட் ஓகே, ஏதோ உங்களுக்கு என்ன புரிஞ்சோ அதை எடுத்துக்கோங்க. இந்த வீடு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கா எல்லாருக்கும்? பெட்ரூம்ஸ்ல கம்ஃபர்டபுளா இருக்கா? நான் ப்ரோமோட் பண்ணல, பட் ஆனா குரூப்பா வரணும் எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் அளவான ஸ்பேஸ் இருக்கு. எல்லாரும் நிறைய ரூம்ஸ் இருக்கு, நிறைய பாத்ரூம்ஸ் இருக்கு. கிச்சனே நல்லா பெருசா தான் இருக்கு, கார்டனும் பெருசா தான் இருக்கு. எல்லாமே கரெக்டா 18 பேருக்கு நல்லா பெருசா. ஆமா, நாங்க ஒரு 18, ஆனா 25 கூட வரலாம் இல்ல. எக்ஸ்ட்ரா பெட்ஸ் இருக்கு, அதனால அங்கங்க பசங்களுக்கு டிராவல் இந்த சின்னதா டிராவல் காட் அது மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஏஜ் குரூப்ஸும் சேர்த்து ஒரு பிக் குரூப்பா வரலாம். ஸோ நல்லா சூப்பரா இருக்கு. கடைசியா ட்ரிப் போய் ஒரு 3-4 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கோவிட்க்கு அப்புறம் இப்பதான் திரும்பி வரோம் எல்லாரும் குரூப்பா. அதனால இந்த ட்ரிப் ரொம்ப மெமரபிளா இருக்கு. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு தனியா ஃபேமிலியா வர்றது வேற ஒண்ணுன்னா, குரூப்பா வரும்போது நல்லா இருக்கு இல்லையா? மற்ற பசங்களோட சேர்ந்து விளையாடுறது கம்பெனி நல்லா இருக்கு இல்லையா? எப்படி இருக்கு உனக்கு இந்த மாதிரி பரிவார் ட்ரிப்? கேட்டீங்களா என்ன சொல்லுங்க. ஆமா, பரிவார் ட்ரிப் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கிறோம், பிளான் பண்ணேன். எங்க குரூப் பேர் பரிவார், நாங்க சும்மா வச்சிருக்கோம். அதான் எல்லாரும் பிளான் பண்ணணும்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் அனிதா ஆண்டி, ஆனந்தங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது போன பரிவார் ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துதான் இந்த பரிவார் ட்ரிப்பே பிளான் பண்ணோம். அதனால இப்போ வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைஸ். ஸோ இல்லை எண்டில் இந்த மாதிரி நோட்டு கேட்கறது நல்லா இருக்கு நமக்கு. ஸோ ஓரளவுக்கு என்னென்ன அந்த வெதர் எப்படி கோஆப்ரேட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் இப்போ பிஸியாக இருப்பாங்க. எல்லாருக்கும் பொருத்தமாக சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம். ஸோ ஓரளவுக்கு திருப்தி நல்லா சூப்பராக இருக்குல்ல? ஓகே. அண்ட் சிந்தன் நம்ம வீட்டில் வந்திருக்கேன், அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, திருப்தியாக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா சொன்ன மாதிரி இயற்கை சூழ்ந்த இடம். மேலே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ட்ரீ கூட இங்கே க்ளோஸ்அப்பில் காட்டலாம், ஃபார்மில் தான் காட்டுவோம். ஸோ இந்த ஹாலிடே ஹோம்லேயே காட்டலாம். அதனால் இங்கே வந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து கேம்ஸ் ரூம்னு இருந்துச்சு, கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. உள்ளே வாங்க, அதாவது என்னென்னா அங்கே போனீங்கன்னா வந்து சைக்கிள் அங்கே வாங்க. உள்ள வந்துட்டோம்னா பாத்தீங்கன்னா அப்படியே கார்லாம் பார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அப்படியே பார்த்தா எல்லா ஏஜ் குரூப்புக்கும், சின்ன பசங்க வந்தா பெரியவங்க எல்லாருக்கும் ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி இங்க சைக்கிள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. எடுத்து நம்ம வண்டி ஓட்டலாம். இந்த மாதிரி ஸ்கூட்டர் பைக்ஸ் சொல்லுவாங்க இந்த ஊர்ல, அதெல்லாம் எடுத்து ஓட்டலாம் நல்லா சூப்பரா. அதுக்குள்ள இங்க வந்து இனிமே ப்ராப்பரா ஹெல்மெட்லாம் எக்ஸ்ட்ராலாம் வச்சிருக்காங்க எல்லாமே. இந்த மாதிரி ஷூஸ் போடணும், ஸ்கேட்டிங் ஷூஸ், இந்த மாதிரி சும்மா என்டர்டெயின் பண்றதுக்கு பசங்களை ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம எதுவும் தூக்கி வர வேண்டாம். நம்ம கார் வேற வருது, ஃபெரியில வருது இந்த ரைடுனால கார்ல நிறைய சாப்பாடு, சமைக்க வேண்டிய பொருள் ஏதாவது ஷார்ட்டா ஏற்கனவே கொஞ்சம் பாதி ஐட்டம் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால பிரியாணி, அப்புறம் கொத்து பரோட்டா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ தேப்லா நல்லா போச்சு. தேப்லா லேசா ஊறுகாய் தடவி சாப்பிட்டா அதுவே வந்து குவிக்கா எங்கேயோ ஒரு போகலாம். வரும்போது நாங்கள் ஃபெரிலேருந்து வரும்போது வழியில் ஒரு இடத்துல உட்காந்து அதை லஞ்ச் அப்படியே குவிக்காக முடிச்சுட்டு வந்தோம். குவிக் லஞ்சுக்கும் ஒரு இல்லை டீட்டெயிலாக சமைக்கணும் அப்படின்னாலும் ப்ளஸ் நானும் வந்து ஒரு நாளைக்கு இட்லி வரதுனால நம்ம இந்த இட்லி தோசை மாவெல்லாம் ஈஸியா அது மாவு போட்டுட்டு வந்துடலாம். தக்காளி தொக்கு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அது ஈஸி ஆயிடுச்சு. அது மாதிரி ஒரு நாளைக்கு பொங்கல், வடை, அந்த சாம்பார், அது நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்க, இந்த ரூம் பாருங்க, இங்கே அப்படியே மேடம் பின்னாடி பேக் சைட்ல இருந்து பாருங்க. இது நம்மளுடைய மதி, சில வீடியோல பார்த்துருப்பீங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, கேம் ஆடுறாங்க. ஸோ வாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த கேம்ஸ் ரூம்ல டாட்ஸ், இந்த மாதிரி இந்த பேர் என்னங்க, அது ஃபுட்பால் இந்த கேம் இது. அப்புறம் இன்னொரு ஆக்டிவிட்டி விளையாடினாடா, யூ ப்ளே டேபிள் டென்னிஸ், யூ லைக் டு ப்ளே. நல்லா இருந்துச்சா இந்த ட்ரிப்ல ஆடினதெல்லாம்? சூப்பர். மதியம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கேம் ஆடிட்டு இருக்காங்க, இன்னும் யூஸ் பண்ணிருக்காங்க. குரூப்போட கடைக்குட்டி ஆமா. ஆனா அவங்க தான் மெயின் ஆளு மாதிரி எல்லாத்தையும் நல்லா சூப்பரா பண்ணுவாங்க. எல்லா கேம்லயும் ரொம்ப ஆக்டிவா ஆடுவாங்க நம்ம மதி. அதனால மதி இருக்கிறதும் வந்து எங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு. இந்த ட்ரிப்ல சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க பாக்ஸிங் க்ளோவ்லாம் வச்சு சும்மா அது எல்லாமே இந்த மாதிரி ஜிம்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அது ஒர்க்காக தான் தெரியல, நாங்கள் ட்ரை பண்ண டைம் இல்லை. அதாவது 3 நாள் கிடுகடுன்னு ஓடி போச்சு. அதனால இன்னும் ஒரு 1 வீக் கூட இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஸ்டே பண்ணலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே இடத்துல தான் நீங்கள் புக் பண்ணணும் வரணும் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு ஐடியா மாதிரி தான். என்னன்னா நீங்கள் ஏற்கனவே பண்ணல அப்படின்னா யூகேல நம்ம இருக்கோம் அப்படின்னா அதான் மெயின் அட்வான்டேஜ். யூஎஸ்னா கூட அங்கேயே வேற ஸ்டேட்ஸாக போவாங்க. யூகே வந்து நம்ம ஒரு கண்ட்ரியாக போவோம் இல்லையா? பிரான்ஸ் போவோம், ஜெர்மனி போவோம், பின்னாடி சேர் இருக்கு, பேச்சு அதுல இச்சிட போறேன். பிரான்ஸ் போவோம், பெல்ஜியம் போகலாம், பிரசல்ஸ் போகலாம், ஸ்வீடன் போகலாம், நார்வே போகலாம். நிறைய பிளேசஸ் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஈஸியா பிரான்ஸுக்கு நம்ம அந்த பெரிய எடுத்துன்னு வரலாம்.
நம்மளுடைய அனிதா ஆனந்த் சேனல்ல ரொம்ப ஃபேமஸா போன ரொம்ப டாப் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆழ்கடலில் அப்படி அந்த எப்படி போனோம் அப்படின்றது தான். அந்த வீடியோ நாங்கள் போன வாட்டி எப்படி இதே குரூப்போட தான் வந்தோம். நாங்கள் போன வாட்டி எப்படி வந்து யூகேலேருந்து ஃப்ரான்ஸுக்கு ஃபெரி எடுத்து வந்தோம், அதுக்கப்புறமா எப்படி வந்து சேனல் வழியாக திரும்பி போனோம் அப்படிங்கிறதான் போன வாட்டி போட்டிருந்தோம். நிறைய பேர் ஆர்வமாக அந்த வீடியோ பார்த்தீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரிப் தான் இப்பவும் போனோம். ஸோ ஃபெரியில் வரும்போது நல்லா இருந்துச்சு. ஃபெரி ரைடு அதெல்லாம் வந்துட்டு அப்புறம் இங்கே ஒரு 3 days பேங்க் ஹாலிடே யூகேல, அதனால 3 நாள் அப்படியே இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி முன்னாடியே கொஞ்சம் அட்வான்ஸாக கற்று நம்ம போய்க்கலாம். ஸோ அழகாக சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள், சைக்கிள் எடுத்து நம்ம ஓட்டுறதுக்கு இடம் இருக்குது நல்லா கம்ஃபர்டபுளாக. வெளியே போனோமே கூட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கார்ன் வளர்க்குறாங்க, அந்த மாதிரி ஃபுல்லாக இங்கே அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் இருக்கனால பக்கத்துலேயும் கூட போயிட்டு வரலாம். ரொம்ப ஏரியாவும் கொஞ்சம் சேஃபாக இருக்குங்க. இந்த ஆக்சுவலாக நான் இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வரல, இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு பண்ண உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் தான். குயிக்காக நான் வந்து உங்களுக்கு உள்ளேயும் காட்டிடுறேன், வாங்க போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்பிக்யூ போடணும் நம்ம போட்டுக்கலாம். பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம மீட் வாங்கிட்டு வந்துடலாம். ஊர்லேருந்து நம்ம ஏதாவது 2-3 மசாலா எடுத்து வந்துடலாம். தந்தூரி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வந்து போட்டோம்னா நம்ம அழகாக சூப்பராக இங்கே பார்பிக்யூ போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள், அப்படியே இவ்வளோ பேர் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு 20 பேர் உட்காந்துக்கிற மாதிரி நல்ல சீட்டிங் பிளேஸ் இருக்கனால வெளியே உட்காந்து நேற்று நாங்கள்லாம் கூட நல்லா கதை பேசி அடிச்சோம். ஸோ அதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ரூம்ஸும் குயிக்காக காட்டுறேன். லைட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரளவுக்கு காட்ட முடியுதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பராக நிறைய குட்டி குட்டி ரூம்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஐடியாக்கு தான் என்னென்ன ரூம்குள்ளே இருக்க போதே கொஞ்சம் நேரம் தான் காமன் ஏரியாலாம் கரெக்டாக கழட்டிப்போம். ரொம்ப இருட்டாக இருக்குது ரூமு, வாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு பெட்டு, சும்மா ஒரு கப்போர்டு வைக்க சிம்பிளான ரூம்ஸ், சிலதெல்லாம் அட்டாச் பாத்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ 6 ரூம் இங்கே வந்து அட்டாச் பாத்தோட இருக்குது. ஸோ ஒரு 5 ரூம் வந்து அட்டாச் பாத்தாக இருக்குது. அதனால் ஒரு பேரண்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரியும் எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் நிறைய பசங்களுக்கு நிறைய 18, 19, 20, 21 அந்த மாதிரி ஏஜ் குரூப்லேயும் இருக்காங்க எங்கிட்ட பசங்க. அதனால எல்லா ஏஜ் குரூப்பும் வர மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், செகண்ட் கிச்சனா. இதில் என்ன அப்படின்னா வந்து இங்கே இன்னொரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது எடுத்துன்னு வரோம்னா வந்தோடனே அந்த ஃபெரி டைம் தவிர மற்றெல்லாம் கொஞ்சம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ், ஃப்ரீசர் இங்கேயும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இது செகண்ட் கிச்சன் சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் கொஞ்சம் சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு மெயின் கிச்சன் இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே எங்கேயும் அடுப்பு இதெல்லாம் இருக்குது. அதனால் இதுலையுமே வந்து வேணா போடலாம் டைனிங் டேபிள்லாம். பட் இது சும்மா ஒரு ரூம் தான். பட் நிறைய ரூம்ஸ் இருக்கனால எல்லாரும் டீட்டெயிலாக காட்ட முடியாது, குயிக்காக காட்டுறேன். இங்கே ஒரு காமனாக ஒரு டாய்லெட் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து நல்லா ஒரு காரிடர் மாதிரி இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே ஸ்டோரேஜ் பிளேசஸ் ரூம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நான் ஸ்டார் கேஸ் பாருங்க, ஒரு டிசைன் அழகாக மேலே போகுது சூப்பராக. நான் மேலே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம அப்படியே மேலே முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ வந்துட்டு அப்புறமா இங்கே ஒரு ரூம் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், மேலே வேணா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கேயே ரூம் இருக்குது. இங்கே ஒரு டிவிலாம் கூட வச்சுருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக பெட் வேணாம். ஏற்கனவே இது 9 bedroom ஹவுஸ் தான். எக்ஸ்ட்ராவாக பெட்ஸ்லாம் வேணால் இங்கெல்லாம் பெட்டு போட்டிருக்காங்க. அது ரூமாக ஆக்கணும்னா அப்படி கட்டினா ரூம் மாதிரி ஆகிடும். பின்னாடி பாருங்கள் பேபி காட்டு வச்சுருக்காங்க. நான் கொஞ்சம் சவுண்டு எக்ஸைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம். எனக்கு என்னென்னா நமக்கு நிறைய வாட்டி தேடுவோம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்காது. அங்கே போய் பார்த்தா நமக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சில இடத்துல தான் வந்து நமக்கு நம்ம எதிர்பார்த்த விட நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இந்த இடம் எனக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு தோணுது என்னமோ நம்ம இன்னொரு வாட்டி லைஃப்பில் மேபி இதே குரூப்போட தான் தெரியல, இதே பிளேஸ்க்கு நாங்கள் இன்னொரு வாட்டி வருவோம் அப்படின்னு தோணுது. அது ஒரு நல்ல ஒரு வைப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபுல் கேங்கும் இப்போ தங்கி எக்ஸ்ட்ரா ரூம்ஸும் இருக்குது, எக்ஸ்ட்ரா பெட்ஸும் இருக்குன்றது தான். ஸோ நல்லா சூப்பராக இந்த ரூம்ஸ் எல்லாம் அழகாக நிறைய இந்த பாருங்க வரிசை இந்த பக்கம் ரூம்ஸ் இருக்குது, எல்லோரும் இருக்காங்க. ஸோ யார் ப்ரைவசியை அஃபெக்ட் பண்ணாமல் அப்படியே வெளியே மட்டும் காட்டுறேன். அங்கே ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே ஒரு காமன் டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் இருக்குது. யாரும் இருக்காங்க. ஓகே, குயிக்கா மெயின் கீழே மெயின் ஏரியாவும் காட்டுறேன். அதான் மெயின் லிவிங் ஏரியா, கிச்சன் தான். ஸோ இந்த ஸ்பைரல் இதில் ஸ்டார் கேஸ் வழியாக போனால் கீழே போகலாம், வாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஷோ ஆஃப் வீடியோஸ் மாதிரி இருக்கும். இது பாருங்க, இங்கே போயிருக்காங்க, தங்கியிருக்காங்க, இந்த மாதிரி வீடியோஸ் டீட்டெயிலாக காட்டுறாங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பரவாயில்ல டீட்டெயிலாக காட்டுறாங்க, போஸ்ட் கோட்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளும் இதே ட்ரிப்பை ஈஸியாக பண்ணிடலாம், நமக்காக இன்னொருத்தவங்க வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும். சில யூகேலேருந்து மெயினாக பார்க்குறவங்க டக்குனே புறப்பட்டு வரலாம். யூரோப்லேருந்து வரவங்க இதை வந்து ஆஃப் பண்ணி வருவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி குரூப்பாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாசக்கராக எங்கே போகிறது தேடியே சாட்டில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஈஸியாக இந்த இடம் இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். இது ஓகேவா இருக்குது, எங்களுக்கு நல்லா இருக்குது. பட் இந்த ட்ரிப் போகிறதுன்னு ஒரு விஷயம், அப்புறம் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறது அது ஒன்றும் நல்ல சுவாரஸ்யமாக நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே வந்து இந்த மாதிரி அப்பப்போ அட்லீஸ்ட் அப்பப்போ என்னன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா. காமன் ஏரியா பாருங்கள், காமன் ஏரியா இப்போ வந்து எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும். அதெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்க்காதீங்க. மற்றபடி ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக அவன்லாம் இருக்குது, நிறைய பெரிய பெரிய பேன்ஸ்லாம் இருக்குது. எல்லாம் பெரிய குரூப்புக்கு சமைக்கிற அளவுக்கு பேனு அதெல்லாம். இங்கே பாருங்கள், தோசை இல்லை இவ்வளோ பெரிய தோசைலாம் கூட போட்டோம். ஸோ சூப்பராக இவ்வளோ பெரிய தோசை பேன்லாம் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக குக் பண்ணுற மாதிரி, எல்லோரும் நின்று பேசுகிற மாதிரி காமனாக ஓப்பன் பிளான் வந்து கிச்சனு டைனிங் எல்லாமே வர மாதிரியும் இருக்குது. ஸ்டோரேஜ் அப்புறமா பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கிளாஸு கப்பு எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ எதுவுமே நம்ம எடுத்துன்னு வர வேணாம், கட்டில் எடுத்துன்னு வர வேணாம், பாத்திரம் எடுத்துன்னு வர வேணாம். பட் நம்ம இது மாதிரி மளிகை சாமான் எடுத்துகிட்டு போகலாம், மிச்சம் ஆச்சுன்னா கொஞ்சம் எடுத்து அதே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான், மற்றபடி எல்லா டீட்டெயிலாக காட்ட போகிறதில்ல. நிறைய பேர் இருக்காங்க, அதனால் கொஞ்சம் ப்ரைவசி முக்கியம். பூல் டேபிள்
ஓகே. ஸோ தூரமாக காட்டுறேன் பாருங்க, அங்கே பாருங்க 2 முக்கியமான பிள்ளைங்க ஆடிட்டு இருக்காங்க. ஓகே நான் உங்களுக்கு கேஷுவலாக காட்டுறேன். ஸோ நம்ம சிந்தன் பார்த்தோம். ஸோ சிந்தனை மாறணும் இப்போ ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்மார்ட் பஜார் மாறன் பார்த்தோம். ஸோ அவரும் ஆடிட்டு இருக்காரு. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோஸில். இந்த மாதிரி நமக்கு இதுவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பசங்களாம் ஆடாதவங்களாம் கூட இருக்கு, இல்லை ட்ரை பண்ணாதவங்களாம் கூட சும்மா இங்கே இருக்கே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரிலாம் ட்ரிப் போறோம், எஸ்பெஷலி இந்த கார்ல எடுத்துட்டு போறோம்னா நிறைய மளிகை சாமான், ஸ்நாக்ஸ், இந்த A to B ஸ்நாக்ஸ், பக்கோடா, கடலை எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டு வந்துட்டோம். அதுல வந்துட்டு மெயினா என்னன்னா நம்மளோட ஸ்மார்ட் பஜார் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஒரு ஆன்லைன் கிராசரி ஷாப், இந்தியன் கிராசரி ஷாப் வச்சிருக்காரு. அவர் வந்து நீங்க வந்து ஆர்டர் போட்டீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல பேக் பண்ணி நீங்க இந்த மாதிரி ட்ரிப்புக்குன்னு தனியா ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாரு. அப்படியே நீங்க எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே ஒரு 3-4 பேக்கேஜுக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டுடலாமா, ஸ்மார்ட் பாக்ஸ் போட்டுடலாமா? ஃபுட்டு நாங்க கொடுத்துடலாம், அது பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கணும்னா முன்னாடி ஹாலிடேக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. இல்ல ஹாலிடேக்கு ஸ்பான்சர் பண்றதுன்னா நீங்க வந்து ஸ்மார்ட் பஜார்ல இருந்து ஃபுட் ஸ்பான்சர் பண்ணுங்க, நாங்க வந்து ஹாலிடே ஸ்பான்சர் பண்ணிடுறோம். இந்த 3 நாள்ல வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கேம் இது? கேம் பிடிச்ச கேம்ன்றத பிடிச்ச டைம்னு தான் சொல்லணும். என்ன சொல்லலாம், பசங்க கூட பூல் விளையாடுனது, டிடி விளையாடுனது, கிரிக்கெட் விளையாடுனது மெயினா எல்லாருமே கிட்ஸ் லேடிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம். ஃபுல் டே வந்து ஃபுல் ஆஃப் கேம்ஸ். இட் வாஸ் வெரி நைஸ். அதுதான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னு சொல்லுவேன். இல்ல அவுட்டோர்ல காலையில ஃபுல்லா விளையாண்டுட்டு இன்டோர்லயும் வந்துட்டு ஈவினிங் வந்து ஐ திங்க் இந்த கோவிட் டைம்ல தான் சின்ன சொல்லிட்டு தான் நம்ம இந்த கோவிட் ப்ராப்ளம் போனப்பெல்லாம் கொஞ்சம் சின்ன பசங்க வந்தாங்க. இந்த எல்லாருமே ஒரு மாதிரி டீனேஜர்ஸ் எல்லாருமே இன்னும் பயங்கர என்துவா பயங்கர ஆக்டிவா வந்துட்டு. லக்கிலி டேவும் இட் வாஸ் வெரி நைஸ். காலையில இருந்து ரொம்ப வெயிலும் இல்லாம ஒரு மாதிரி லைட்டா ப்ளசன்ட்டா இருந்துச்சு. ஒரு கோயம்புத்தூர் வெதர் மாதிரி இருந்துச்சு எனக்கு கேட்டா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, யார் நல்லா தோசை சுட்டது? பெரிய தோசை, ஃபேமிலி தோசை யார் சுட்டது? நான் கோட் படம் பார்த்துட்டேன். சோ பாத்தீங்கன்னா அடுத்த மெம்பரை புடிச்சு வச்சிருக்கேன். சோ நம்ம கீதிகா. ஹலோ கீதிகா. ஹலோ. சோ என்ன எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப்? உனக்கு ரொம்ப பிடிச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன உனக்கு ரொம்ப இதுல பிடிச்ச இந்த ட்ரிப்ல? இந்த ஷீப்புக்கும் சிக்கனுக்கும் சாப்பாடு கொடுக்கறது அது நல்ல பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி. சாப்பாடு மிச்சமானதெல்லாம் போடுறீங்களா? மிச்சமானது அதுவும் சாப்பிடவும் மாட்டேங்குது, அப்பப்போ சாப்பிடுது. அங்க ஒரு குண்டான ஷீப் இருக்கு, அதுதான் எல்லாத்தையும் சாப்பிடுது. என்ன வேணாலும் சாப்பிடுது, கேரட், பொட்டேட்டோஸ். அவங்க போகும்போது சொல்லிட்டு போனாங்க பிளாஸ்டிக் தவிர என்ன வேணா போடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளதான் நம்பி இருக்கு, எதாவது போடுவாங்க அப்படின்ட்டு. சோ இது எப்படிதான் உனக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி வரணும்ல ஹாலிடேஸ்ல? என்ன சொல்றீங்க மத்தவங்கலாம்? ஏன் எல்லா பேரும் வரணும் இது மாதிரியே? நம்ம எல்லாம் வார டிக்டாக் எல்லாம் பண்ணோம், டிரான்சிஷன் வீடியோ எல்லாம் நல்லா இருந்துச்சு. அனிதா ஆனந்த் கிச்சன்ல போட்டுறோம். அப்புறம் கேம்ஸ்ல என்னடா கேம்ஸ் ஆடுனீங்க நீங்க? கிரிக்கெட் விளையாண்டோம், மாஃபியா விளையாண்டோம், ஸ்பூன்ஸ், கார்ட் கேம்ஸ் எல்லாம் நிறைய விளையாண்டோம். இன்னும் இருக்கிற டைம் யூஸ் பண்ணி நல்லா சூப்பரா ஆடிட்டோம். அப்புறம் எல்லாரோட இருந்தது மிக்ஸ் பண்ணி எல்லாரோட சாப்பிடுறது எப்படி இருக்கு? ஒரு ஜாலியா இருக்கு. சேர்ந்து நம்ம குக் பண்ணியோ இல்ல வாங்கினது சூடு பண்ணியோ சாப்பிடுறது வந்து ஒரு நல்ல டைம் பாஸால. இந்த மாதிரி என்ன எத்தனை இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணலாம் இந்த மாதிரி? What do you think? Every day ஸோ எவ்ரிடே ஹாலிடே பண்ண முடியாது. ஆனால் எல்லாருமே நம்ம ஹாலிடேக்காக நம்ம இயங்குவோம். ஆனாலும் வந்து இந்த மாதிரி குரூப்ல வந்து அட்லீஸ்ட் 2 years once நம்ம இந்த மாதிரி ஹேவ் டு டு இயர்லி ஒன்ஸ் பண்ணலாம். இப்போ நினைப்போம் 10th அட்லீஸ்ட் ரியல் டைம்ல என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் 2 years 3 years once நம்ம இந்த மாதிரி கண்டிப்பா பண்ணணும். நாங்கள் லாஸ்ட் டைம் பண்ணும்போது 5-6 years முன்னாடி பண்ணோம்ல, அப்படியே எல்லாரும் வளர்ந்து போயிட்டாங்க பசங்கலாம். ஸோ அது ஒரு சேஞ்ச். ஒரு டைம்ல ஒரு ஏஜ் குரூப்ல இருக்கிறாங்க அவங்க இல்லையா? நைஸ். இந்த வாட்டி வந்தது முடிய போதேன்னு ஃபீல் ஆகுதா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சோகமா இருக்கும். அதனால முன்னாடி வீடியோ எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்போம். ஆமா இப்போ நான் ஆக்சுவலி 4th day, அதனால எங்களுக்கு கொஞ்சம் சோகமா இருக்கல. கிளம்ப போறோமே, முடிஞ்சு போச்சு ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, சோகமா இருக்கு. அதனால இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், கேம்ஸ், அப்புறம் நாங்க போடுற கேம்ஸ், இங்க இருக்க ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கே டைம் இல்லாம அப்படியே டைம் வேகமா ஓட்ட மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு நல்ல ஃபீல் நினைக்கிறேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த ஹாலிடே வேகமா போயிடுச்சு டைம் அப்படின்னு நினைக்கிறதே வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் நினைக்கிறேன். அதனால இதான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த வீடை பற்றின்ட்டு. அந்த ட்ரிப்பை பற்றி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். டீட்டெயிலாக அதோடைய போஸ்ட் கோடை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்காவது வேணா போய் செக் பண்ணுங்கள். எங்களுக்கு ஓரளவுக்கு இது ரொம்ப திருப்தியானதுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன், அவசரமாக எடுத்திருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் ஹாலிடே இருக்குது, நான் அதையும் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் அவ்வளோதான் வீடியோ டைம். மற்றபடி அடுத்த வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய். அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். என்ன கொண்டு வந்தோம் நாம், என்ன கொண்டு போவோம், அடைந்த நொடி போதும், வேற என்ன வேண்டும்.